ஓம் சாந்தி. 3/9/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு உண்மையில உண்மையான நினைவு யாத்திரையை கற்றுக் கொடுப்பதற்காக உண்மையான வழிகாட்டி வந்துள்ளார். அது பாபா தான் வந்திருக்கிறாரு. உங்களுடைய யாத்திரையில் முக்கியமானது தூய்மையாகும். நினைவு செய்யுங்கள் மற்றும் தூய்மை அடையுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. இப்போ நம்மளுடைய யாத்திரையிலே முக்கியமானது வந்து தூய்மையாகிறது தான். பாபா நினைக்கணும், தூய்மை அடையணும், அப்பதான் பரந்தாமத்துக்கு போக முடியும்னு சொல்றாரு. கேள்வி: செய்தியை கூறுபவர் அல்லது தூதுவருடைய குழந்தைகளாகிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை தவிர மற்ற விஷயங்களில் விவாதம் செய்யக்கூடாதுன்றாரு. எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம சொல்லணும், மற்ற விஷயங்கள்லாம் விவாதம் பண்ணக்கூடாது. பதில்: செய்தியை கூறுபவருடைய தூதுவரின் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொடுங்கள். தன்னைத்தான் ஆத்மான்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தந்தையை நினைவு செய்தால் இந்த யோக அக்னி மூலம் உங்களுடைய பாவ கர்மங்கள் விநாசம் ஆகிறோம்ன்ற செய்தியை மட்டும் சொல்றாரு. மற்றபடி வேறு விஷயங்களில் செல்வதால் எந்த லாபமும் இல்லைன்றாரு. அதாவது மற்றதெல்லாம் அவங்க ஆளாளுக்கு ஒரு விஷயத்த கேட்பாங்க, அதுல வந்து விவாதம் பண்ணுவாங்க, அதெல்லாம் நம்ம போய் கலந்து கூடாது. இதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை மட்டும் கொடுக்க வேண்டும். பாபா யாருன்னு சொல்லணும், ஆத்மா யாரு, பரமாத்மா யாரு, நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இங்க நடிக்க வந்திருக்கோம், இதை மட்டும் புரிய வைக்கணும். அதன் மூலம் அவர்கள் ஆஸ்திகர்கள் ஆகட்டும். அப்ப கடவுளை தெரிஞ்சுக்கிட்டா அவங்க ஆஸ்தி கிடைச்சிடும் இல்லையா? அதனால எல்லாரும் கடவுளுடைய குழந்தைகள், அவங்களுக்கு ஆஸ்தி மட்டும் கிடைக்கட்டும்ன்றாரு. படைப்பவராகிய தந்தையை புரிந்து கொண்டால் படைப்பை பற்றியும் புரிந்து கொள்வது சகஜமாகிடும்ட்டு பாபா சொல்றாரு. பாடல்: நம்முடைய தீர்த்த யாத்திரை தனிப்பட்டதுன்ட்டு பாடல் ஓடுது. ஓம் சாந்தி. நாம் உண்மையான தீர்த்தவாசிகள் என்பதை இனிமேல் இனிமையான ஆன்மீக குழந்தைகள் அறிவார்கள். உண்மையான வழிகாட்டி மற்றும் அவருடைய குழந்தைகளாகிய நாம் கூட உண்மையான தீர்த்த ஸ்தலத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இது பொய்யான கண்டம். இப்ப இந்த உலகமே பொய்யான கண்டம் அல்லது தூய்மையற்ற கண்டமாக இருக்கிறது. இப்போது உண்மையான மற்றும் தூய்மையான கண்டத்திற்கு சென்று கொண்டிருக்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. மனிதர்கள் யாத்திரையில் செல்கிறார்கள் அல்லவா? சிலர் யாத்திரைகளுக்கு யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் செல்ல முடியும். சிலர் வெளியில எல்லாம் இந்த காசி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி எல்லாம் போறாங்க. இதுவும் கூட யாத்திரை ஆகும். இப்ப நம்மளது கூட ஆத்மா வந்து புத்தி மூலமா யாத்திரை செய்யுது, பாபாவை நினைக்குது. பரந்தாமம் சூட்சுமதனம்ட்டு நம்ம வந்து யாத்திரை பண்றோம். உண்மையான வழிகாட்டியே வரும்போது தான் இந்த யாத்திரை நம்மளால செய்ய முடியும். ஆனா கடவுள் வந்து அவன் அருளால் அவன் தாழ் வணங்கின்ற மாதிரி அவரே வந்து இந்த வழிகாட்டி வந்து வழியை நம்ம காட்டும் போதுதான் பரந்தாமத்தினுடைய யாத்திரை நம்ம செய்ய முடியும். அவர் ஒவ்வொரு கல்பத்திலும் சங்கமத்தில் தான் வருகிறார். இது குளிர் அல்லது வெப்பத்திற்கான விஷயங்கள் ஏதும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஏமாற்றம் அடையக்கூடிய விஷயங்களும் இங்கே ஏதும் இல்லை. இது ஒரு நினைவின் யாத்திரையாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப அந்த யாத்திரையெல்லாம் போறாங்க வராங்க, குளிர் வெயில் காலத்துல போறாங்க வராங்க இல்லையா? இங்க அந்த மாதிரி கிடையாது. அவர் சங்கமயுகத்துல வராரு. ஆத்மா வந்து எங்கேயும் உடம்ப தூக்கிட்டுலாம் போக தேவையில்ல. ஆத்மா பரந்தாமத்துக்கு புத்தி மூலமாவே நம்ம போயிட முடியும். இங்க ஏமாற வேண்டிய விஷயமும் நமக்கு கிடையாது. அதாவது நம்ம கிளம்பி போவோம், திடீர்னு மழை வந்துருச்சு அப்ப நிறுத்திடுவாங்க, பஸ் ட்ரெயின்லாம் நிறுத்திடுவாங்க. அந்த மாதிரி ஏமாறுற விஷயம்லாம் இங்க கிடையாது. நம்ம மட்டும் கிளம்பணுமா பறந்தாம போகலாம், நம்ம மட்டும் நினைச்சா சூட்சுமோதனம் போகலாம். இங்க ஏமாறுற விஷயம் கிடையாது. குளிர் வெயிலுன்னு பத்தி கவலையும் கிடையாது. இதுவோ நினைவின் யாத்திரையாகும்ட்டு பாபா சொல்றாரு. அந்த யாத்திரைகளில் சன்னியாசிகளும் போறாங்க. உண்மையான யாத்திரை செய்யக்கூடியவர்கள் தூய்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. உங்களில் அனைவரும் யாத்திரையில் இப்ப இருக்கிறீங்க. நீங்கள் பிராமணர்கள் ஆவீர்கள். உண்மையிலும் உண்மையான பிரம்மகுமாரிகள் யார் ஒருபோதும் விகாரத்துல செல்வதில்லையோ அவர்கள்தான் உண்மையான பிரம்மகுமாரிகள் ஆவர்ன்ட்டு பாபா சொல்றாரு. கண்டிப்பாக முயற்சியாளர்களாக தான் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப பிகே ஆனாலும் எல்லாரும் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். 5 விகாரத்தை வெல்றதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். மனதில் எண்ணங்கள் வந்தாலும் முக்கியமானது விகாரத்தின் விஷயமாகும்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப மனசுலயே புயல் அடிக்கிற மனசுலயே அந்த விகார எண்ணங்கள்லாம் வருது, அதுதான் முக்கியமானது. விகாரத்தின் விஷயம்தான் விட்டுறணும், மனசுல கூட அது வரக்கூடாதுன்றாரு. விகாரமற்ற பிராமணர்கள் உங்களிடம் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்று சிலர் கேட்கலாம். பிகே ஆயிட்டீங்க இல்லையா, நீங்க யாருமே அந்த விகாரத்தையே விட்டவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்கன்ட்டு கேட்பாங்க வெளியில உள்ளவங்க. உண்மையா அப்படிதான் வாழறீங்களான்னு கேட்பாங்க. இதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. இந்த விஷயங்களால் உங்கள் வயிறு நிரம்ப போகிறதா என்னன்னு சொல்லி பாபா கேட்கிறாரு. அவங்களுக்கு இந்த கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்றதுனால அவங்க வயிறு நிரம்பிடுமா என்ன அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் யாத்திரையாளர் ஆகுங்கள் என்று சொல்லுங்க. நீங்க சொல்லி புரிய வைங்க. நீங்க வந்து இப்ப எங்களை கேட்குறீங்களா, நீங்களாம் உண்மையா தூய்மையா இருக்கிறீங்களான்ட்டு. நீங்க வந்து பாபாவுடைய முரளி கேட்டு பாருங்க. நீங்களும் பாபாவை நினைவு செய்யுங்க. நீங்களும் யாத்திரையாளர் ஆகுங்கன்ட்டு சொல்லுங்க. எங்களை பத்தி கேட்காதீங்க, நீங்க வந்து பார்த்துட்டு சொல்லுங்கன்னு சொல்றாரு.
யாத்திரை செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் என்று கேட்பதால் ஒரு லாபமும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பிராமணர்களோ சிலர் உண்மையாக இருக்கிறாங்க, சிலர் பொய்யானவர்களாகவும் இருக்கிறாங்க. பிகேஸ்லேயே பார்த்தீங்கன்னா சிலர் உண்மையான பிகேஸ், சிலர் பொய்யான பிகேஸாகவும் இருக்கிறாங்கன்னு பாபா சொல்றாரு. இன்று உண்மையான பிகேஸா இருக்கிறாங்க, நாளையே பொய்யாகிறாங்கன்றார். விகாரத்தில் சென்றாங்க என்றால் பிராமணர்களே அவங்க அல்லன்றாரு. பிறகு சூத்திரர்களையும் சூத்திரர்களாக விடுகின்றனர். இன்று வாக்குறுதி கொடுக்குறாங்க, பிகேவா இருக்கிறேன், பாபா கூடயே இருக்கிறேன், கடைசி வரைக்கும் பிகே இருப்பான்னா வாக்குறுதி ரத்தத்தால் எழுதி கொடுத்தவங்க கூட ஓடிட்டாங்கன்னு பாபா சொல்லியிருக்காரு. அடுத்த நாள் விகாரத்துல விழுந்து அசுரர்களாக இருக்கிறாங்கன்றார். இப்போது இந்த விஷயங்களை எதுவரை அமர்ந்து புரிய வைப்பது? இதன் மூலம் வயிறு நிரம்ப போவதில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. வாய் இனிப்பதும் இல்லை. இங்கே நாம் தந்தையை தான் நினைவு செய்கிறோம். மேலும் தந்தையின் படைப்பின் முதல் இடை மற்றும் கடையின் ரகசியத்தையும் இங்க வந்து தெரிஞ்சு கொள்கிறோம்ட்டு பாபா சொல்றாரு. மற்ற வேறு விஷயங்களில் ஒன்றுமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது பாபாவை பத்தி தெரிஞ்சுக்கிறோம், பாபாவினுடைய முதல் இடை கடை ரகசியத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறோம். மற்றபடி வேற விஷயங்களை பத்திலாம் நம்ம இங்க பேசுறதுலன்றாரு. இங்கே தந்தையின் நினைவு கற்றுக் கொடுக்கப்படுகிறது மற்றும் தூய்மையே முக்கியமானதாகும் என்று சொல்லுங்கன்ட்டு பாபா சொல்றாரு. யார் இன்று தூய்மை அடைந்து பிறகு தூய்மையற்றவர் ஆகிறாங்களோ அவர்கள் பிராமணர்களாகவே இருக்கவில்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பிகே ஆகிட்டு உள்ளார வந்துட்டு தூய்மையாகிட்டு திரும்ப வந்து அவங்க தூய்மையற்றவராக ஆயிடுறாங்கன்னா அவங்க பிகேவாகவே இருக்கலை இவ்வளோ நாள்னு சொல்கிறார். இந்த கணக்குகளை எதுவரை உங்களுக்கு புரிய வைப்பதுன்னு சொல்லி பாபா சொல்கிறார். இப்படி பலர் மாயின் புயல் காட்டுகளால் விழுந்துடுறாங்க. அதனால தான் பிகேல மாலையை பாபாவால் கோக்கவே முடியல, 108 மாலையை கோக்க முடியல. ஏன்னா இன்றைக்கு நல்லா முயற்சி செய்கிறாங்கன்னு நினச்சா நாளைக்கே விழுந்து கிடக்குறாங்க மாயாவோட புயலில். அதனால நிறைய பேர் விழுந்துடுறாங்கன்றார். அதாவது பிகேவா கண்டினியூ பண்ண கூட முடியல அவங்களால, மாயா அவங்களை இழுத்துட்டு போயிடுது. ஆகையால் பிராமணர்களின் மாலையை உருவாக்க முடியாதுன்னு பாபா சொல்றாரு. நாங்களோ தூதுவரின் குழந்தைகள், தூது செய்தியை சொல்கிறோம், செய்தியாளர்களின் குழந்தைகள் செய்தியை கொடுக்கிறோம். தன்னைத்தான் ஆத்மா என்று புரிந்து தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் இந்த யோக அக்னி மூலம் உங்களின் பாவ கர்மங்கள் அழிஞ்சிரும்ட்டு பாபா சொல்றாரு. இந்த சிந்தனையை வைத்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பல பல கேள்விகளை மனிதங்க கேட்பாங்க. நிறைய பேர் நம்மள்ட்ட வருவாங்க, கேள்வியா கேட்பாங்க, இதை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனா பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபாவை நினைவு செய்யுங்க, முக்கியமானது அதுதான். அந்த மாதிரி நினைச்சோன்னா பாவம் போயிடும்ன்றதை புரிய வைங்க. ஒரு விஷயத்தை தவிர மற்ற எந்த விஷயங்கள் செல்வதாலும் எந்த லாபம் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. அதாவது என்ன நீங்க அங்க மூக்கை சுத்தி எதை தலையை சுத்தி மூக்கை தொட்டாலும் நமக்கு வந்து அதுல போறது வேஸ்ட்ன்றாரு. மற்ற விஷயங்களை போயிட்டு விவாதம் பண்றது, அந்த தர்மம் இந்த தர்மம் இது அதுன்ட்டு நம்ம அந்த டிபேட்ல போகிறது வேஸ்ட்ன்றாரு. ஏன்னா ஒரே ஒரு சாரம் தான், அதாவது ஆத்மான்னு புரிஞ்சுட்டு பாபா பரமாத்மாவை நினைக்கணும், நினைச்சா ஆஸ்தி கிடைச்சிடும். இந்த ரகசியத்தை மட்டும் எல்லாருக்கும் சொல்லுங்க. இங்கேயோ நாஸ்திகர்ல இருந்து ஆஸ்திகராகவும் ஒன்றுமில்லாதவர்ல இருந்து பணக்காரராகவும் எப்படி ஆகலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்ட்டு சொல்லுங்க. எப்படி தலைவனிடமிருந்து பாபாவிடமிருந்து ஆஸ்திகளை அடைவது என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மற்றபடி அனைவரும் முயற்சியாளர்கள் தான்ட்டு பாபா சொல்றார். விகாரத்தின் விஷயத்தில் தான் பலரும் தோல்வி அடைஞ்சிடறாங்க. இங்க பிகேவா ஆகிறாங்க, முரளி கேட்குறாங்க, அமிர்த வேலை பண்றாங்க, எல்லாம் ஸ்ரீமத் படி நடந்தா கூட மாயாவுடைய புயல்ல தோல்வி அடைஞ்சிடறாங்க. விகாரத்துல தான் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிடறாங்க. பல நாட்களுக்கு பிறகு மனைவியை பார்த்தாங்கன்னா கேட்கவே வேண்டாம்ட்டு சொல்றாரு. சிலருக்கு மதுபானம் முதலான பழக்கம் கூட இருக்குது. தீர்த்த யாத்திரையில் போகும்போது மதுபானம் அல்லது புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமலே இருக்க முடியதில்லைன்றாரு. மறைத்து வைத்தாவது மதுபானம் குடிக்கிறாங்க, என்னதான் செய்வாங்களோ பலரும் உண்மையை சொல்வதே இல்லைன்றாரு. பிகேசியே தான் சொல்றாரு பொழுது, இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க சிலர்ன்றாரு. மறைத்தபடி இருக்கிறாங்க, பாபாட்டையும் மறைக்கிறாங்கன்றாரு. எப்படி பிறருக்கு யுக்தியுடன் பதில் சொல்ல வேண்டும் என்பதை பாபா குழந்தைகளுக்கு பல வழிமுறைகளை இப்ப கூறுகிறார். இப்ப நம்ம வந்து எல்லாத்தையும் டைரக்டா சொல்லக்கூடாது, யுக்தியா மாத்தணும். அதுக்குதான் பாபா நமக்கு பல வழிமுறைகளை சொல்றாரு. ஒரு தந்தையின் அறிமுகத்தை தான் கொடுக்க வேண்டும், அதன் மூலம் மனுஷங்க ஆஸ்திகர்களா ஆவாங்க. அதாவது எல்லாமே உலகத்துல எல்லாரும் கடவுள் கடவுள் நானே கடவுள் நிக்கிறாங்க, அதனால இவங்கதான் கடவுள் அவங்கதான் கடவுள்னு கடவுள் யாருன்னே தெரியல. மனுஷங்க இஷ்டத்துக்கு கடவுள்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம போயிட்டு உண்மையான கடவுள் தான் சொல்ல போறோம், சிவன் தான் அது புள்ளியா இருக்கிறாருன்ட்டு. ஆனா அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, 10ஓட 1 11 நினைச்சுக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீங்க சொல்ற வழிமுறைகளை யுக்தியா சொல்லுங்க. அவரோட ஒரு தந்தையின் அறிமுகத்தை தான் நீங்க சொல்லணும், அதன் மூலம் மனுஷங்க ஆஸ்திகர்லாம் ஆவாங்கன்றார். அதாவது அவங்க நம்ப மாட்டாங்க இல்லையா, நம்புற மாதிரி நம்ம வந்து யுக்தியா புரிய வைக்கணும். ஏன்னா உண்மையதான் நம்ம சொல்றோம். உண்மையை சொல்லும் போது
அவங்களுக்கு சரியான அறிமுகத்தை கொடுக்கும்போது அவங்களும் கடவுள்கிட்ட இருந்து ஆசை அடைய முடியும். முதலில் எதுவரை தந்தையை தெரிந்து கொள்ளவில்லையோ அதுவரை ஏதாவது கேள்வி கேட்பது கூட தவறாகும்ட்டு பாபா சொல்றாரு. கடவுளே புரிஞ்சுக்கலன்னா மற்ற விஷயங்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்க? இப்படி பலர் வராங்க, எதையுமே புரிஞ்சுக்கல, வெறும்னே கேட்டுட்டே இருக்கிறாங்க, லாபம் ஏதும் இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. 1000 2000 பேர் வந்தார்கள் என்றால் அதில் ஓரிருவர் புரிந்து கொள்வதற்காக வராங்க என்று பாபாவுக்கு எழுதுறாங்க. பெரிய மனிதர்கள் வந்தபடி இருக்கிறாங்க, கண்காட்சி எல்லாம் வராங்கல்ல, 1000 2000 பேர் வருவாங்கன்னா 1 2 பேர் புரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. பெரிய மனுஷங்க கூட வந்தபடி இருக்கிறாங்க, நாம் புரிய வைக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு வேண்டிய அறிமுகமே கிடைப்பதில்லைன்ட்டு பாபா சொல்றார். அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய முழுமையான அறிமுகம் கிடைத்திருந்தால் கிடைக்கும் போது இவர்கள் சரியாக தான் சொல்றாங்க, ஆத்மாக்களாகிய நம்முடைய தந்தை பரம்பிதா பரமாத்மா ஆவார், அவர் கற்பிக்கிறார் என்று புரிஞ்சுக்குவாங்க இல்லையா? அதனால நம்ம சரியான அறிமுகம் கொடுக்கணும்ன்றாரு. அந்த மாதிரி யாரும் கொடுக்கறது இல்ல, கொடுத்துருந்தா எல்லாரும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையான்றாரு. தந்தை சொல்றாரு, தன்னை ஆத்மா என புரிந்து என்னை நினைவு செய்யுங்கள், இந்த இறுதி பிறவில் தூய்மை அடையுங்கள் தான் பாபா சொல்றாரு. பாபா சொல்றது நமக்கு புரியுது, ஆனா நம்ம போய் மத்தவங்களுக்கு சொன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுது? ஏன்னா நம்ம தூய்மை அடைஞ்சு நம்ம வாயால சொல்ற ஞானம் அவங்களுக்கு புரியணும்னா நம்ம தூய்மையா இருந்தாதான் புரிய வைக்க முடியும். அதனால சொல்றாரு, நீங்க நம்ம தூய்மையாகி மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். தூய்மையாக இல்லாதவர்கள் பிராமணர்களே அல்லன்றார், சூத்திரர்கள் ஆவர். சண்டையின் மைதானம் ஆகும், மரம் பெருசாகி கொண்டே இருக்கும் மற்றும் புயல் காற்று கூட வீசுன்றார். போக போக பாருங்க பிகேஸ் நிறைய பேர் வருவாங்க, அப்புறம் பிரச்சனைகள் வரும். புயல் காற்றுனா பாபா சொல்றது மாயாவோட புயல் சொல்றாரு. அந்த புயலும் வீசுது, அது ஒரு பக்கம் வெளியில புயல் அடிக்குது. ஆனா இங்க நம்ம மரம் பெருசாக பெருசாக மாயாவோட பிரச்சனைகள் அதிகமாகும், அவ்வளவுதான். சென்டருக்கு நிறைய பேர் வருவாங்க, ஆளுக்கு ஒரு பிரச்சனை கலப்பாங்க, ஏதாவது சண்டை போட்டுக்குவாங்க, போவாங்க வருவாங்க. ஏன்னா அந்த மாயா விதவிதமா வருது இல்லையா? அந்த மாதிரி புயல் காற்றும் வீசுன்றார். பல இலைகள் உதிர்ந்தபடிதான் இருக்கும். இதுல நிறைய பேர் பிகேவா இருந்தவங்க போயிருவாங்க, என்ன மதிக்கல, எனக்கு சொல்லல, என்னை இங்க வான் கூப்பல்ல, இந்த மாதிரிலாம் நிறைய நிறைய மாயாவுடைய புயல் வீசும்போது நிறைய பேர் பிகேவா இருந்தவங்க நான் பிகேவாயே ஆகி போயிடுவாங்க. அதுல யார் போறாங்கன்னே தெரியாது, பல இலைகள் உதிர்ந்தபடி இருக்குன்றாரு. யார் உட்கார்ந்து எண்ணி கொண்டிருப்பாங்கன்ட்டு பாபா சொல்றாரு. எத்தனை பேர் போறாங்க வராங்கன்னு இதெல்லாம் எண்றதுக்கு டைம் இல்லைன்றாரு. நம்ம பிகே உண்மையான பிகேவா இருந்தாலும் நம்ம மட்டும் பாபா நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். உண்மையான பிராமணர்கள் யார் என்று யாருக்கும் தெரியாது. யார் ஒருபோதும் சூத்திரர் ஆவதில்லையோ அவங்கதான் உண்மையான பிராமணர் ஆவார் சொல்றாரு. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் பிகேவா மட்டும் ஆகவே கூடாது. பிகே ஆயிட்டோமா கடைசி வரைக்கும் பிகேவா தான் இருக்கணும். நம்ம அந்த வழியில உலகாய வழியில போனோம்னா பிரச்சனை அதிகமா வரும். பிகே ஆயிட்டோம்னா எப்பயுமே பிகேவாவே இருக்கணும். யார் கடைசி வரைக்கும் பிகேவா இருக்கிறாங்க அவங்கதான் உண்மையானவர்ன்றார். சிறிதும் அசுத்தமான பார்வை கூடாது, யாரை பார்த்தாலும் ஆத்மாவை பார்க்கணும், அந்த அசுத்த பார்வை இருக்கக்கூடாது. இறுதியில் தான் கர்மாதி நிலை உண்டாகும், இது மிக உயர்ந்த குறிக்கோளாகும்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 கடைசியில கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சிரும், அப்ப கர்மாதீத நிலை வந்துடும். இப்ப தாதிகள்லாம் நம்ம பார்த்திருப்போம்ல, அவங்க மாட்டும் முயற்சி பண்ணிட்டே வந்தாங்க, சேவையும் பண்ணிட்டு வந்தாங்க, வாழ்க்கையை ஃபுல்லா அவங்க சேவையும் பண்ணாங்க, முயற்சியும் பண்ணாங்க. கடைசியில அவங்க கர்ம கணக்கெல்லாம் முடிஞ்சு உடலை விட்டு பாபா நினைவுல போயிட்டாங்க. கர்ம கணக்கு முடிஞ்சு கர்மாத் நிலை எழுதிருச்சு வந்துருச்சு இல்லையா? அதே மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்துடும். கர்ம கணக்கு முடிஞ்சு கர்மாத் நிலை நம்ம அடைஞ்சிருவோம். இது மிக உயர்ந்த குறிக்கோளாகும், மனதிலும் கூட வராது அந்த நிலை இறுதியில் உருவாகும் என்று. அதாவது நமக்கு மனசால கூட நம்ம நினைச்சு பார்த்திருக்க மாட்டோம், அந்த மாதிரி நம்மளுடைய இறுதி நிலை உருவாகும்ட்டு நம்ம நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மாறப்போகுது எல்லான்றாரு. இப்போது அப்படிப்பட்ட நிலை யாருக்கும் இல்லை. ஆனா இப்ப யாரும் அந்த அளவுக்கு சக்திசாலியா இல்லை, ஏன்னா நம்ம எல்லாருமே இப்ப முயற்சியாளர் தானே. ஆனா இப்ப அந்த மாதிரி யாரும் மாறலன்றாரு. ஆனா கடைசி நிலை பெரிய நிலையா இருக்கும். இப்போது அனைவரும் முயற்சியாளர்கள் ஆவர், மேலும் கீழுமாக ஆகி கொண்டே இருக்கிறாங்க. இப்ப பிகேசி யாரு ஒழுங்கா யோகா பண்றோம்? நம்மள மாயா புயல் வீசி வீசி அடிக்கடி வீழ்த்துது. ஒரு நாள் நல்லா முறை அமைத்த வேலை பண்றா, ஒரு நாள் பண்ண முடியல. அது மாதிரி ஒரு நாள் மற்ற நாள் மேலும் கீழுமா எல்லாரும் இருக்கிறாங்கன்றார். கண்களின் விஷயம்தான் முக்கியமானதாகும், கண்ணு தான் ஏமாத்துதுன்றாரு. நான் ஆத்மா இந்த சரீரத்தின் மூலம் நடிப்பை நடிக்கிறேன், இந்த உறுதியான பயிற்சி கூட வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. அடிக்கடி நான் உடல் அல்ல, நான் ஆத்மா, இந்த உடம்பு மூலமா நடிச்சிட்டு இருக்கிறேன்ற பயிற்சி கூட செய்யணுன்றாரு. ராவண ராஜ்யம் இருக்கும் வரை சண்டை நடந்தபடிதான் இருக்கும்ன்றாரு. இப்ப ராவண ராஜ்யம் இருக்கும், இந்த கலியுகம் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா சண்டை போர் இருக்குதுன்றாரு. பின்னால் கர்மாதி நிலை உண்டாகும், கடைசியா எல்லாரும் கர்ம கணக்கை முடிச்சிருவாங்க. முன்னால் போக போக நீங்க உணர்வீங்க, உங்களுக்கே தெரியும் பாபா சொன்னதெல்லாம் நடக்குது, பாபா சொன்னது நடந்துட்டே வருதுன்னு புரிந்து கொண்டே செல்வீர்கள். இப்போதோ மரம் மிகவும் சிறியதாக இருக்குது, புயல் வீசுது. இப்ப பிகேஸ் கொஞ்சம் பேர் தான் இருக்கும், ஆனாலும் புயல் வீசுது, மரத்துல இருக்கிற இலையெல்லாம் உதிர். அதாவது பிகேவா இருக்கிறவங்க நான் பிகே ஆகி போயிடுறாங்க.
பக்குவமற்றவர்கள் அரைகுறையாக இருக்கிறவங்க விழுந்துடுறாங்க. என்னுடைய நிலை எதுவாக உள்ளது என்பதை ஒவ்வொருவரும் தன்னைத்தான் கேட்கணும். இப்போ நம்மள நாமளே செக் பண்ணணும். நான் எந்த மாதிரி இருக்கிறேன், நான் வந்து பிகே ஆகிட்டு மாறிட்டே வரணும், உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டே இருக்கிறேன்னா தாழ்ந்த நிலை போகிறேனான்னு பார்க்கணும். மற்றபடி யாராவது கேள்விகள் கேட்டால் அந்த விஷயங்கள் அதிகமாக செல்ல வேண்டாம்ன்றாரு. ஞானத்தை புரிய வைக்கிறேன்னு போயிட்டு டிபேட்டில் போயிடாதீங்க, போயிட்டு விவாதம்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்றாரு. நாங்கள் தந்தையின் ஸ்ரீமத் படி நடந்து கொண்டிருக்கிறோம். அந்த எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சுகத்தை கொடுக்கிறார். அதாவது புதிய உலகத்தின் ஸ்தாபனையை செய்கிறார். அங்கே சுகம்தான் இருக்கும் என்று சொல்லுங்க மற்றவங்களுக்கு. நாங்க கடவுளுடைய ஸ்ரீமத் படி நடந்துட்டு இருக்கோம். அவர் சொர்க்கத்துக்கு எங்களை கூட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லையற்ற தந்தை வந்து எல்லையற்ற சுகத்தை கொடுக்குறாரு. புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்யறாரு. அங்க வெறும் சுகம்தான் இருக்கும். அந்த மாதிரி உலகத்துக்கு நாங்க போயிட்டு இருக்கிறோம்ட்டு சொல்லுங்க. மனிதர்கள் இருக்கும் இடத்தை தான் உலகம் என்று சொல்லப்படுகிறது. நிராகார உலகத்தில் ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அல்லவா, ஆத்மா எப்படி புள்ளியாக இருக்குது என்று யாருடைய புத்தியெல்லாம் இப்ப இல்லை. நிறைய பேருக்கு நம்ம இந்த உடம்பே இல்லை, நம்ம ஒரு புள்ளின்னுன்றது கூட தெரியாது. யாருக்குமே புத்தியில இல்லைன்றாரு. இதையும் கூட முதல்லயே நீங்க புதியவங்களுக்குலாம் புரிய வைக்க கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் வராங்கன்னா உடல் உணர்வுல தான் வருவாங்க, தேக அபிமானத்துல தான் வருவாங்க. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க உடலே இல்லை நீ புள்ளின்னா அவங்களுக்கு ஒரு டென்ஷன் ஆயிடும். அவங்க அந்த அந்த அளவுக்கு அவங்களுக்கு பக்குவம் இருக்காது மனசுல. அதனால பாபா வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கூட இதை புரிய வைக்காதீங்க அப்படின்றாரு. முதலில் எல்லையற்ற தந்தை எல்லையற்ற ஆசையை கொடுக்கிறார் என்பதை பாரதம் தான் தூய்மையாக இருந்து இப்போது பாரதம் தூய்மையற்று இருக்கிறது. கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் கண்டிப்பா வரணும்ன்றத எல்லாருக்கும் புரிய வைங்கன்றாரு. பிரம்மா குமார்களை தவிர இந்த விஷயங்களை யாராலையும் புரிய வைக்க முடியாது. பாருங்க, இங்கதான் வச்சாரு ட்விஸ்ட். இந்த ஞானத்தை யார் தெரியுமா சொல்ல முடியும்? யார் பக்கா பிகேவோ, யார் பாபா குழந்தையா இருக்கிறாங்களோ, கடைசி வரைக்கும் யோகா பண்ணி முரளி படிச்சு யார் வந்து பாபா நினைவுல இருக்கிறாங்களோ அவங்களாலதான் இந்த ஞானத்தை மற்றவங்களுக்கு புரிய வைக்க முடியும். மற்ற யாராலையும் இந்த ஞானத்தை புரிய வைக்க முடியாதுன்றார். இது புதிய படைப்பாகும். தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார் என்ற அறிவு புத்தியில் இருக்கணும். எதுவும் கடினமான விஷயமே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. ஆனால் மாயை மறக்க வச்சிருது, பாவம் செய்ய வைக்குதுன்றாரு. அரைக்கல்ப காலமாக பாவ கர்மங்கள் செய்யக்கூடிய பழக்கம் ஏற்பட்டுருச்சு. அனைத்து அசுரத்தனமான பழக்கங்களையும் இப்ப நீக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பாபா தானே வந்து சொல்றாரு, அனைவரும் முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க. இப்ப கர்மாதி நிலை அடையிறதுலதான் அதிக காலமே பிடிக்குதுன்ட்டு பாபா சொல்றாரு. இப்ப எல்லாருமே முயற்சியாளர் தான். கர்ம கணக்கு கூட முடிக்க முடியல இல்லையா? இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிட்டு இருக்கிறோம். பிராமணர்கள் ஒருபோதும் விகாரத்துல போகிறது இல்ல. யுத்த மைதானத்தில் போக போக தோல்வியை தடிவிடுறாங்க. இந்த கேள்விகளால் ஏதும் லாபம் இல்லைன்றாரு. முதலில் நம்முடைய தந்தையை நினைவு செய்யுங்கள். தன்னைத்தான் ஆத்மான்ட்டு புரிஞ்சுட்டு என்னை நினைவு செய்யுங்கள் என்றது நமக்கு சிவபாபா சென்ற கல்பத்தை போலவே மீண்டும் கட்டளை போட்டுள்ளார். பாபா நம்ம கட்டளையே போன கல்பத்துல போட்ட மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுட்டு நினைங்க, நினைச்சா பாவம் அழிஞ்சிரும். அததான் பாபா வந்து கட்டளை போட்டிருக்கிறன்ட்டு சொல்றாரு. இது அதே யுத்தமாகுன்றாரு. தந்தை ஒருவர் தான். கிருஷ்ணரை தந்தை என்று சொல்ல மாட்டாங்க. ஆத்மாக்களின் தந்தை ஒருத்தர் தான். கிருஷ்ணர் வந்து அவர் உடல் இருக்குது, அவர் வந்து பரமாத்மான்னு சொல்ல முடியாது. அவருக்கு உடல் இருக்கு இல்லையா, அவரை வந்து தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படியே கிருஷ்ணரை நீங்க கடவுள்னு சொன்னாலும் மற்ற தர்மத்தினர் ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க ஏசுன்னுவாங்க, அல்லான்னுவாங்க. நம்ம தர்மத்துல மட்டும்தான் கிருஷ்ணர்னு சொல்ல முடியும், கிருஷ்ணரை வந்து கடவுள்னு சொல்ல முடியும். மற்ற தர்மத்துல ஆனா எல்லாரும் ஏத்துக்கிற ஒரே கடவுள் நிராகார் பரம்பிதா பரமாத்மா. பேரெல்லாம் சொல்ல தேவையில்ல, புள்ளியா இருக்கிறாரு, அவ்வளவுதான். பிறப்பிறப்புல வராதவர். ஆனா அவருக்கு விதவிதமான பேர், சிவன், அல்லா, ஜஹோவா அப்படின்னு சொல்றத எல்லா தர்மத்தினரும் ஏத்துக்கக்கூடிய ஒரே நிராகார தந்தை. கிருஷ்ணர்ன்னு அவரை சொல்ல மாட்டாங்க, கிருஷ்ணர் அப்பான்னு சொல்ல மாட்டாங்க. கிருஷ்ணர் குழந்தை. கிருஷ்ணரின் பெயரை போட்டுட்டாங்க. தவறானதை சரி செய்வது தந்தை ஆவார். இப்ப தப்பா இருக்குன்னா அதை சரி பண்றது அப்பா தான். அதனால்தான் அவரை சத்தியமானவர்ன்ட்டு அழைக்கப்படுகிறார். ஏன் சத்தியமானவர் சிவன்னா, அவர் உண்மையை பேசுறாரு, அவர் தப்ப வந்து சரி பண்றாரு, அதனால அவர் பேர் சத்தியமானவர். இந்த நேரம் குழந்தைகளாகி நீங்க தான் முழு உலகத்தின் ரகசியத்தை புரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. சத்தியுகத்தில் தெய்வீக வம்சமாகும், ராவண ராஜ்யத்தில் பிறகு அசுர வம்சமாக மாறுகிறது. இதுதான் புருஷோத்தம சங்கமயுகம் என்று சங்கமயுகத்தை தெளிவாக நீங்க காட்டணும் மற்றவங்களுக்கு. அந்த பக்கம் தேவதைகள், இந்த பக்கம் அசுரர்கள். மற்றபடி இவர்களுக்குள் சண்டை எதுவும் நடக்கல. அதாவது கலியுகத்துல அசுரர்கள் இருக்கிறாங்க 5 விகாரத்தோட. குழந்தைங்களை கூட கொலை பண்ணிடுறாங்க இல்லையா, அப்ப அசுரர்கள் தானே. அந்த பக்கம் பாருங்க, சொர்க்கம். கலியுகம் முடிஞ்சு சொர்க்கம் வருது. சொர்க்கத்துல தேவதைகள் இருக்காங்க, அங்க 5 விகாரமே கிடையாது. மற்றபடி இந்த தேவதைகள் இருக்கிறப்ப அசுரர்கள் கிடையாது, அசுரர்கள் இருக்கிறப்ப தேவதைகளே கிடையாது. அசுரர்கள் இருக்கிற பூமியில தேவதைகளோட கால் கூட படாது, கால் விரல் கூட படாது. அப்புறம் எப்படி சண்டை நடக்கும் அவங்களுக்குள்ளார? இவங்களுக்குள் சண்டை நடக்கவில்லை. பிராமணர்களாகி உங்களுக்கு விகாரத்துடன் தான் சண்டை நடக்கிறது. ஆனா நம்ம யார் கூட சண்டை போட்டிருக்கோம்? நம்ம யாரு கூட சண்டை போடல. நம்ம போராடுறது வந்து இந்த மனசு, புத்தி, சம்ஸ்காரம்,
நம்மள நாமே மாத்திக்கிறதுக்கு உள்நோக்கு முகமா இருந்து நம்மள நாமே மாத்திக்கிறோம். நமக்குள்ளார இருக்கிற அந்த 5 விகாரத்தை அழிக்கிறதுக்கு தான் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இதை கூட சண்டை என்று சொல்ல மாட்டோம். அனைத்தையும் விட பெரியது காம விகாரமாகும். இது மிகப்பெரிய எதிரியாகுன்றாரு. இதனை வெற்றி அடைவதன் மூலம் நீங்க உலகத்தை வென்றவர்களா ஆவீங்க. அதாவது காமத்தை வென்றவர்கள் ஜெகத் ஜீத்துன்னு சொல்லுவாங்க. உலகத்தை வென்றவர்கள் ஆகுறாங்க. இந்த விஷயத்திற்காக தான் அபலைகள் அடி வாங்குறாங்க. உலகத்துல நிறைய பேர் இந்த காம விகாரத்துல மாட்டின்னு முடிக்கிறாங்க. பெண்கள் அடி வாங்குறாங்க. பலவிதமான தடைகள் கூட ஏற்படுகின்றன. முக்கியமான விஷயமே தூய்மையாகும். பிகே ஆயிட்டு தூய்மையாகிறது தான் பெரிய விஷயம். அதுலதான் தடை வருது. முயற்சி செய்து கொண்டே புயல் வந்தபடி உங்களுக்கு வெற்றி ஏற்படும்ன்றாரு. ஆனா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். பண்ணி பண்ணி நமக்கு மாயா புயலும் வீசி 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 நிறைய பிரச்சனைகள்லாம் தாண்டி கடைசியில நமக்கு வெற்றி கிடைச்சிரும்ன்றாரு. அப்படிதான் தெரியும் தோக்குற மாதிரி. ஆனா படகு ஆடும், சத்தியமானவரின் படகு ஆடும் அசையும். நம்ம அதுலதான் உட்கார்ந்துருக்கிறோம். ஆனா ஒருபோதும் மூழ்காது இந்த படகு. ஏன்னா நான் அதை ஓட்டுறவரே சிவன் தான். ஒருபோதும் அந்த சத்தியமானவருடைய படகு மூழ்காது. கடைசி வெற்றி உங்களுக்கு தான்ட்டார். அதனாலதான் பாரத மாதா கி ஜெயன்ட்டு புகழ் பாடப்பட்டிருக்கு. உலகம் ஃபுல்லா இந்த ஞானத்தை நம்ம பரப்பிடுவோம். கண்டிப்பா எல்லாருக்கும் போயிரும். அப்புறம் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க, கடவுள் வந்துட்டாரு, அவர் தான் மாற்றிருக்காரு, உலகம் மாற்றக்காரே நடக்குது, நம்ம எல்லாம் ஆத்மா நடிக்க வந்தோம், நம்ம எல்லாம் திரும்ப பாபா கூட போனோம் கொசு கூட்டம் மாதிரி அப்படின்னு கூண்டோட கைலாசம்ட்டு அதான் பாடியிருக்காங்க. கடைசியா எல்லாரும் கைலாசம், அதாவது பரந்தாமத்துக்கு போயிடுவாங்க. மாயை சோர்வடைந்துடும். கடைசியா மாயாவே நம்ம கூட போட்டி போட்டு போட்டி போட்டு இந்த மல்யுத்த சண்டை பார்த்துருப்போம்ல, ஒருத்தவங்க இன்னும் மாத்தி அடிச்சுக்குவாங்க, விழுவாங்க. அந்த மாதிரி இப்ப மாயா நம்மள ஒரு குத்து விடுது, நம்ம அதை குத்து விடுறோம். இப்படி மாத்தி மாத்தி மல்யுத்தத்துல கடைசியா மாயா நம்மகிட்ட தோத்துணுன்றார் பாபா. மாயாவே சோர்வடைஞ்சிருமா, சண்டையில் பலசாலி ஆகிடுறாங்க. அவர்கள் உடனடியாக எதிர்த்தாக்குதல் செய்யறாங்க. அவர்களுடைய வேலையை நன்றாக சண்டையிட்டு ஜெயிப்பதாகன்ட்டு பாபா சொல்றாரு. அந்த மல்யுத்த சண்டையில பாத்தீங்கன்னா அவங்க வேலையே அதான், நல்லா சண்டையிட்டு அவங்கள ஜெயிக்கிறது தான் அவங்க வேலையே. அது மாதிரிதான் இங்க மாயாவும் நல்லா போரிடுது நம்ம கூட. பலசாலிகளுக்கு பெரிய புகழாரம் நடக்கிறதுன்றாரு, பரிசு கூட கிடைக்கிறது. உங்களுடையது மறைமுகமான விஷயமாகும். அந்த குத்து சண்டையில யார் பலசாலியோ அவங்களுக்கு பரிசு எல்லாம் கிடைக்குது, புகழாரம் கிடைக்குது. ஆனா நம்மளுடையது வெளியே தெரியாத போர் மல்யுத்தம், மாயாவோட மல்யுத்தம். நம்ம மாயா கூட போராடிட்டு இருக்கோம்னு வெளி உலகத்துல யாருக்குமே தெரியாது. 5 விகாரத்தையும் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கிறோம் பாபா நினைவுல. பாபா சொல்றாரு, ஆத்மாக்களாகிய நாம் தூய்மையாக இருந்தோம் என்று நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம ஒரு காலத்துல எப்படி இருந்தோம், இப்ப நம்ம தூய்மையாக இருந்தோம்ட்டு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். சொர்க்கத்துல நம்ம வாழ்ந்தோம் தேவதையா, நம்ம தான் தூய்மையாக இருந்தோம்னு நம்ம இப்ப புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது தூய்மை இழந்துட்டோம். ஆனா இப்ப அரைக்கல்பம் அப்படியே ஆத்மா மறுபிறவி எடுத்து எடுத்து நம்ம துவாபரயுகத்துல இருந்து தூய்மை இழந்துட்டோம். மீண்டும் தூய்மையாக இப்ப ஆக வேண்டும். இதே செய்தி அனைவருக்கும் நீங்க சொல்லணும். மற்றபடி யார் என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் அந்த விஷயங்களில் போகக்கூடாதுன்றாரு. உங்களுடையது ஆன்மீக தொழிலாகும். ஆத்மாக்களாகிய நமக்கு பாபா ஞானத்தை நிரப்பியிருந்தார். பிறகு பலனை அடைந்ததும் ஞானம் முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப பாபா போன கல்பத்துல இதே மாதிரிதான் ஞானத்தை சொல்லி புரிய வச்சுட்டு போனாரு. நம்மளும் புரிஞ்சுக்கிட்டு சரீரத்தை விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டான். சொர்க்கத்துல 2500 வருஷம் நடிச்சான் பாருங்க. அந்த ஞானத்தினுடைய பலன் முடிஞ்சு போச்சு. முடிஞ்ச உடனே ஆத்மால என்ன ஆச்சு, சக்தி குறைஞ்சு போச்சு. அப்புறம் திரும்ப மாயாட்ட மாட்டிக்கிட்டோம். அப்புறம் நம்ம மாயாட்ட மாயா உலகத்துல மாட்டிக்கிட்டோம். இப்ப திரும்ப நம்மளை காப்பாத்த வந்துக்கிறார் பாபா. இப்போது மீண்டும் பாபா ஞானத்தை நிரப்பி கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம பருப்பிறவி எடுத்து எடுத்து கடைசி பிறவில இருக்கிறோம். இப்போ பாபா நமக்கு திரும்ப இந்த குழந்தை தாங்காது, இதுக்கு மேல விட்டா இதுக்கு ஞானத்தை சொல்லுவோன்ட்டு வந்துட்டாரு. நம்ம புத்தியில ஞானத்தை நிரப்புறாரு. மற்றபடி நீங்கள் போதையுடன் சொல்லுங்க மத்தவங்களுக்கு, நாங்கள் தந்தையின் செய்தியை கொடுக்கிறோம், தந்தையை நினைவு செய்தால் நன்மை ஏற்படும் சொல்லி புரிய வைங்க. இதுதான் உங்களுடைய ஆன்மீக தொழிலாகும். முதல் விஷயமே தந்தையை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதாகும். ஃபர்ஸ்ட் விஷயமே பாபா தான். புள்ளியா இருக்கிறார் பரந்தாமத்தில். நம்மளும் புள்ளியா தான் இருக்கோம். நடிக்க வந்தோம், போக போறோம். இந்த உடல் மண்ணுல அழிஞ்சு போயிடும். நம்ம ஆத்மா வந்தோம், போக போறோம். இப்ப பாபாவை மட்டும் தெரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். தந்தை தான் ஞான கடல் ஆவார். அவர் புத்தகம் எதையும் படிச்சு சொல்வதில்லை. பாருங்க, இப்ப இதெல்லாம் ஞானம் சொல்றாரு, பிரம்மா உடல்ல சொல்றாரு. சொல்லும் போது என்ன புக்கையா படிச்சுட்டு சொல்றாரு, எந்த புக்கும் கையில கிடையாது. அது மாட்டும் வந்துகிட்டே இருக்குது வாயில. அதாவது இந்த பிரம்மா வாய் மூலமா வருது ஞானம், கொட்டுது அப்படியே. மனிதர்கள் தத்துவ மேதை, டாக்டர் ஆஃப் பிலாசபி போன்றவர்கள் ஆகிறாங்க. அவர்கள் புத்தகங்களை படித்து அப்படி ஆகிறாங்க. ஆனா பாபா எதையும் படிச்சுட்டு நமக்கு ஞானம் எடுக்கல. அவர் மாட்டு சொல்றாரு. ஏன்னா அவர் கடலா இருக்கிறாருல, ஞான கடலா இருக்கிறார். கடல்ல இருந்து அப்படியே கொட்டுது ஞானம். பகவானோ ஞானம் நிறைந்தவர் ஆவார்.
அவரிடம் உலகத்தின் ஆதி மத்தியம் அந்திமத்தின் ஞானம் இருக்குது. அவர் ஏதும் படித்திருக்கிறாரா என்ன? பாபா ஏதாவது படிச்சிருக்கிறாரா என்ன? அவர் ஞான கடலா இருக்கார். அவர்கிட்ட இருந்து எல்லாமே கொட்டுது. அப்படியே அவர் அனைத்து வேத சாஸ்திரங்கள் போன்றவற்றை தெரிந்திருக்கிறார். கடவுளுக்கு எல்லாமே தெரியும்னு காட்டுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஏதாவது படத்துல கூட பார்ப்போம் நம்ம, பக்தி படம்லாம். கடவுள் எல்லாத்துலயும் எல்லா மொழியிலயும் பேசுவாரு, எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவருக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, மேல இருந்து பாக்குறாரு. பாபா சொல்கிறார், என்னுடைய பாகமே உங்களுக்கு ஞானத்தை புரிய வைப்பதாகும். அவரோட பார்ட்டே என்னன்னா, சங்கமேகத்துல வந்து அதான் இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, அவர் யாரு, நம்ம யாரு, நம்ம ஒரு புள்ளிதான், நம்ம இந்த உடலே கிடையாது. இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஞானம். இதெல்லாம் எல்லாத்தையும் நமக்கு புரிய வைக்கிறார். ஞானம் பக்தியின் வேறுபாட்டை வேற யாரும் சொல்ல முடியாது. பக்தினா என்ன, ஞானம்னா என்ன, இந்த வேறுபாடு உலகத்துல யாருக்குமே தெரியாது. இதுவோ ஞானத்தின் படிப்பாகும். இப்ப நமக்கு நாலேஜ் கொடுக்குறாரு. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துல எல்லாம் தலைன்னுவாங்க. அந்த கேள்வி ஞானம் தான், அந்த காதால கேட்கிற அந்த ஞானம் தான் படிப்புன்னு சொல்றாரு. இதுவோ ஞானத்தின் படிப்பாகும். இந்த நாலேஜ் தான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இந்த வாழ்க்கையை வெறுக்கும் போது தான் நமக்கு கிடைக்கும். யாரெல்லாம் வாழ்க்கையை வெறுத்து ஒதுக்கி போய் கடவுளை தேடுறாங்களோ அவங்களுக்கு தான் கடவுள் கிடைக்கிறாரு. அவர் கிடைக்கும் போது இந்த ஞானத்தை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறாரு. ஞானம் பிறந்துச்சுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி நாலேஜ் இப்ப நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. பக்தியில இருக்கிறவங்களால ஞானத்தை வந்து புரிஞ்சிக்க முடியாது. பக்தி பண்றவங்க பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது பக்தி முடிஞ்சாதான் அவங்க ஞானம் பிறக்கும். பக்தியை ஞானம் என்று சொல்வதில்லை. பக்தியில எல்லாமே பொய் தான், அங்க உண்மையே கிடையாது. அதான் பாபா சொல்றாரு, அனைவருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தையே ஆவார். உலகத்தின் வரலாறு கண்டிப்பாக மீண்டும் நடக்கும்ட்டு பாபா சொல்றாரு. பழைய உலகத்திற்கு பிறகு கண்டிப்பாக புதிய உலகம் வர வேண்டும். குழந்தைகளாகி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. பாபா நமக்கு மீண்டும் படிப்பிக்கிறார். பாபா சொல்றாரு, என்னை நினைவு செய்யுங்கள், இதில் தான் அனைத்தும் அடங்கி இருக்கிறது. அவரை நினைக்கிறதுலதான் எல்லாமே இருக்கு. பாபா தெரிஞ்சுக்கிறாரு, மிக நல்ல பேருடைய குழந்தைகள் இந்த நினைவு யாத்திரையில் மிகவும் பலவீனமாக இருக்கிறாங்க. பிகேஸ்லே யார் நல்ல பேருடைய குழந்தைகளோ அவங்க பாபா நினைக்கிறதே இல்லை, பலவீனமா இருக்காங்கன்றார். மற்றபடி பெயர் புகழ் அடையாதவங்க எல்லாம் ஓரமா எங்கேயோ இருக்கிறவங்க எல்லாம் பந்தனத்துல மாட்டிட்டு இருக்கிறவங்க, பெயர் புகழ் அடையாதவங்க யாருன்னே அவங்களுக்கு தெரியாது. பிகேஸ் ஏழைகள் அவங்க எல்லாம் பாபாவை நல்லா நினைக்கிறாங்க, நன்றாக நினைவாதல இருக்கிறாங்கன்றார். ஒவ்வொருவரும் தன்னுடைய மனதிடம் இப்ப கேட்க வேண்டும், நான் பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்கிறேன். பாபா இப்ப சொல்றாரு, நீங்க உங்க மனசாட்சியை கேளுங்க. மனசாட்சியே சொல்லும், யாரும் சொல்ல தேவையில்ல. மொத சாட்சி கூண்டுல நிக்க வைக்கும் போது யார் பேசுவாங்கன்னா மனசாட்சி தான் பேசும். அடுத்தது இறை சாட்சி. அப்ப மனசாட்சியே சொல்லிடும், மனசாட்சியை கொன்னுடுன்னுவாங்க. அது சில பேர் வந்து மனசாட்சியை கொன்னுட்டு பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது இது உண்மையே சொல்லிட்டு இருக்குது, இதை கொன்னுடுவோம்னு சொல்லிட்டு கொன்னுடுவாங்களாம், கொன்னுட்டு பேசுவாங்களாம். அந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோன்றது நம்ம மனசுலயே பதிவாகுது, எல்லாமே ஆத்மால பதிவாகுது. அதை கேளுங்கன்றாரு. நான் எவ்வளவு நேரம் பாபா நினைச்சேன், உண்மையை சொல்லுங்கன்றார். பாபா சொல்கிறார், குழந்தைகளே எவ்வளவு முடியுமோ என்னை நினைவு செய்யுங்கள்ட்டு சொல்லிட்டு இருக்காரு, டெய்லி சொல்லிட்டு இருக்காரு. உள்ளுக்குள் மிகவும் மகிழ்ச்சியாக இருங்க, அவரை நினைச்சிட்டு குஷியா இருங்கன்றார். பகவான் கற்பிக்கிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். கடவுளே வந்து பாடம் எடுக்கிறாருன்னா எவ்வளவு குஷியா இருக்கணும். ஆனா ஒன்னத்தையும் காணும் முகத்துல. பாபா சொல்றாரு, நீங்கள் தூய்மையான ஆத்மாவாக இருந்தீங்க, பிறகு சரீரத்தை எடுத்து பாகத்தை நடிச்சு தூய்மையற்றவர்களாக இப்ப ஆகிட்டீங்கன்ட்டு பாபா சொல்றார். பாபா சொல்றார், நம்ம தான் தேவதையா இருந்தோம், அப்புறம் ஆனா மறுபிறவி எடுத்து இப்படி ஆயிட்டீங்கன்றார். இப்போது மீண்டும் தூய்மையாக ஆகணும், மீண்டும் தேவதைகளின் பாகத்தை நீங்க தான் போய் நடிக்கணும். வேற யார் நடிப்பா? ஒரு சினிமால ஒரு பாட்டு நடிக்கிறாங்கன்னா அந்த அதே சினிமால திரும்பி திரும்பி போட்டு பார்த்தாலும் அவங்க தானே அந்த பாட்டை நடிக்கணும். அப்ப நீங்க தான் தூய்மையா இருந்த தேவதை. அப்ப உங்க 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 இடத்துல நடிக்கிறதுக்கு நீங்க தான் தேவை. இப்ப வேற யார போய் பிடிப்பாரு அவரு? அதனாலதான் தூய்மையாகுங்கன்றாரு. நீங்கள் தெய்வீக தர்மத்தை சேர்ந்தவர்கள் அல்லவா? நீங்க எல்லாருமே தேவதா தர்மத்தை சேர்ந்தவங்க ஒரு காலத்துல. நீங்க வந்து அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி மறந்துட்டீங்க. கோமா பேஷண்ட் பாருங்க, மறந்துடுவாங்க எல்லாத்தையும். அந்த மாதிரி நம்ம ஒரு காலத்துல தேவதையா இருந்தோன்றதே ஆத்மா மறந்து போச்சு. ஏன்னா வேற வேற உடல் எடுத்து வந்து இப்ப இருக்கிற உடலை பார்த்தா தேவதை மாதிரியா இருக்குது, குரங்கு மாதிரி இருக்குது இல்லையா? அதனால நம்ம எல்லாம் போய் தேவதையா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். செய்யறதெல்லாம் சேஷ்டையெல்லாம் குரங்கு மாதிரி. பாபாவே சொல்லுவார், செய்யற சேஷ்டையெல்லாம் குரங்கு மாதிரி இருக்குது, எங்க தேவதை மாதிரியா இருக்குன்ட்டு. அதனால இப்ப வந்து நம்ம போயா தேவதை அப்படின்ட்டு நம்ம வந்து குழம்பி போயிடுறோம். ஆனா உண்மையிலே பாபா தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருமே ஒரு காலத்துல தேவதைகள் தான். இந்த ஞானத்தை படிக்கிறாங்கனாலே கண்டிப்பா அவங்க தேவதைகளா சொர்க்கத்துல வாழ்ந்தவங்க. நீங்க தான் 84 பிறவி சக்கரத்தை சுற்றி வந்திருக்கிறீங்க. அனைவரும் சூரிய வம்சந்தராக 84 பிறவிகள் எடுக்க மாட்டாங்க, பின்னால் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இல்லையானால் உடனடியாக அனைவரும் வந்துடுவாங்கன்றாரு. 84 பிறவிகளை எல்லாரும் எடுக்க மாட்டாங்க, பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. இல்லையானால் உடனடியாக அனைவரும் வந்துருவாங்கன்றார்.
அப்ப பாருங்க, அப்புறம் எல்லாருமே எல்லாருமே ஒண்ணா வந்தா சொர்க்கத்துல நிரம்பி போயிடும்ல. காலையில எழுந்து புத்தியின் மூலம் சிந்தனை செய்தால் புரிந்து கொள்ள முடியும். இப்ப நீங்க காலங்கத்தால எழுந்து உட்கார்ந்து இந்த ஞானத்தை சிந்தனை பண்ணும்போது உங்களுக்கே புரியும் எல்லா விஷயமும்ன்றார். இப்ப இந்த ஞானம் எதுக்கு கொடுக்குறாருன்னா அதை சிந்தனை பண்ணணும். இது எது பாபா இந்த பாயிண்ட்லாம் சொல்லியிருக்கிறாரு, இதெல்லாம் இப்ப வந்து யார் யாரெல்லாம் சூரிய வம்சத்துல வருவாங்க, 84 பிறவி எடுக்கிறாங்க, நம்ம எத்தனை பிறவி எடுத்திருப்போம், நம்மளோட லட்சணம் என்ன, நம்ம எப்போ சொர்க்கத்துல நடிக்க போயிருப்போம், இதெல்லாம் சிந்தனை பண்ணணும். அதை விட்டுட்டு இங்க இருக்கிற கலியுக விஷயங்கள், அவங்க ஏன் இப்படி பேசுனாங்க, இவங்க ஏன் இப்படி பேசுனாங்க, என்ன மட்டும் இவங்க இப்படி பேசிட்டாங்க, இதெல்லாம் சிந்தனை பண்றோம் உட்காந்தீங்கன்னு. அதாவது இதெல்லாம் பண்றதை விட்டுட்டு ஞானத்தை சிந்தனை பண்ணுங்கன்றாரு. ஆத்மால சக்தி ஏறும். குழந்தைகள் தான் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். நம்ம தான் செய்யணும். பாபாவா செய்வார். ஆசிரியரா படிப்பாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் தானே படிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்ச படிப்பை திரும்ப திரும்ப படிச்சு பார்க்கணும். ஆசிரியர் உட்காந்து படிக்க மாட்டாங்க, சொல்லி கொடுக்குறவங்க. அதுவும் பாபா சுத்தமா அவர் படிக்கவே தேவை, அவர் ஞான கடலா இருக்கிறார் இல்லையா, அவரு சிந்தனை பண்ண மாட்டார், நம்ம தான் சிந்தனை பண்ணணும். இந்த பிரம்மா பாபா சிந்தனை பண்றாரு, அது மாதிரி நாமளும் ஞான சிந்தனை செய்யணும். சிவபாபா செய்ய மாட்டார். அவர் சொல்றார், நாடகப்படி உங்களுக்கு என்ன சொன்னேனோ அது கல்பத்திற்கு முன்பு எதை நான் புரிய வச்சேனோ அதை தான் இப்ப புரிய வைக்கிறேன் என்பதாக புரிஞ்சுக்கோங்க. நீங்க தான் சிந்தனை செய்றீங்க, ஆக நீங்க தான் மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். ஞானத்தையும் நீங்க தான் கொடுக்கணும். நான் வந்து கொடுக்க மாட்டேன், நீங்க தான் வந்து இந்த எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்க போய் சொல்லணுன்ற அந்த பிரம்மா கூட சிந்தனை செய்கிறார். பிரம்மா குமாரிகள் ஞான சிந்தனை செய்ய வேண்டும். சிவபாபா சிந்தனை செய்ய வேண்டியதே இல்லை. முக்கியமான விஷயமாவது யாரிடம் அதிகமாக பேச வேண்டாம்ட்டு பாபா சொல்லிட்டார். முக்கியமா சொல்லிட்டாரு, யார்கிட்டயும் அதிகமா பேசாதீங்க, ஞானத்தை கூட போய் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணாதீங்க. சாஸ்திரவாதிகள் தங்களுக்குள் மிகவும் விவாதங்கள் செய்யறாங்க, நீங்கள் வாத விவாதம் செய்யக்கூடாது. கடவுளை பத்தி டிபேட், கடவுள் யாரு, இது என்ன அது என்ன அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் சண்டை போட்டுக்கிறாங்க வெளியில உலகத்துல. நம்ம அதை செய்யக்கூடாது. நீங்கள் இறை தூதுவர்கள், செய்தியை மட்டும் கொடுக்க வேண்டும். முதலில் முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் புரிய வைங்க மற்றும் எழுத வைங்க. முதலில் இந்த படிப்பை யார் சொல்லி கொடுக்குறாங்க, யார் கற்பிக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தி எழுதுங்கள். இப்ப இதை சொல்லிட்டு இருக்க இந்த ஞானம் நம்மளா சொல்றோம், இது பிரம்மா வாய் மூலமா சிவனே வந்து சொல்லிட்டு இருக்காரு. கடவுள் தான் உண்மையா சொல்றாருன்றதை மட்டும் புரிய வச்சிருங்க போதும். அதுக்கப்புறம் அவங்களே இந்த ஞானத்தை பறிச்சு புரிஞ்சுக்குவாங்க. இந்த விஷயத்தை நீங்க கடைசியில சொன்னால் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும்ன்றாரு. ஃபர்ஸ்டே சொல்லிடுங்க, நமக்கு பாடம் எடுக்கிறது கடவுள்ன்ட்டு. நம்பிக்கை இல்லாத காரணத்தினால் புரிந்து கொள்வதில்லை. ஆனா நிறைய பேர் நம்ப மாட்டாங்க. கடவுளா வந்துட்டாரா, இவங்களுக்கு போய் பாடம் எடுக்கிறாரா, என்ன இது, நாங்க இவ்வளவு நாளா வந்து இது பண்றோம், யோகா பண்றோம், அது பண்றோம், எங்களுக்கு கிடைக்காத கடவுள் உங்களுக்கு கிடைச்சிட்டாரா அப்படின்ட்டு நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை இல்லைன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. விஷயம் நன்றாக இருக்கிறது என்று மட்டும் சொல்லுவாங்க. ஆனா நம்ம சொல்ற ஞானத்தை கேட்டா பாருங்க, எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க. ஆனா இது மட்டும் சொல்றாங்க, எல்லாரும் ஞானத்தை சொன்னா நல்லா இருக்கு, நீங்க சொல்றது நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றாங்க. முதலில் முக்கியமான விஷயம் இதுதான்ட்டு பாபா சொல்றாரு. படைக்கக்கூடிய தந்தையை புரிஞ்சுக்கங்க. பாபா சொல்றாரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, கடவுள் யார், படைப்பவர் யார், இந்த உலகத்தை படைச்சவர் யார், உலகத்துல இருக்க மனிதர்கள் எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க, ஆத்மாக்கள் தான் மேல இருந்து நடிக்க வந்தாங்க, உடல் மட்டும்தான் இங்க இருக்கு, மற்றபடி அதுல இருக்கிற உயிர் கடவுளுடையது, கடவுள் அவர் தான் எல்லாருடைய அப்பா. ஃபர்ஸ்ட் அதை புரிய வைங்க, பிறகு படைப்பின் ரகசியத்தை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இந்த உலகம் தோன்றுச்சு, இந்த உலகத்துல எத்தனை யுகம் இருக்கு, ஒரு யுகமும் யார் யார் நடிக்க வராங்க, இது ஒரு நாடக மேடை, இதெல்லாம் புரிய வைங்க. கீதையின் பகவான் யார் என்பது முக்கியமான விஷயம். இதில் தான் உங்களது வெற்றி ஏற்பட வேண்டும். ஆனா கடைசி வெற்றி என்ன தெரியுமா, கீதையை சொன்னது கிருஷ்ணர் அல்ல, பரம்பிதா பரமாத்மா. அந்த மகாபாரத மல்யுத்தத்தின் நடுவுல இவர் போர்க்காலத்துல கிருஷ்ணர் சொன்னார் சொல்லிடுறாங்களா, அவர் ஆத்மாவுக்கு பரம்பிதா பரமாத்மா தான் வந்து கீதை சொல்றாரு போர்க்காலத்துல. இந்த கடைசி கலியுக இறுதியில மகாபாரத போர் நடக்க போகுது, அது நடுவுல நம்மள ஆத்மாவை பேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த ஞானத்தை சொல்லி. பற்ற விட்டுடு, நஷ்டோமோகா ஸ்மிருதி லப்தா, இது கீதையில இருக்கிற வார்த்தை. அது யார் சொல்றது, கடவுள் சொல்றார். பற்ற விட்டுடு, காமத்தை ஜெய், உலகத்தை ஜெய்யே, வென்றுடு அப்படின்றாரு. ஆத்மாவுக்கு சொல்றாரு, உன்னை உடல் எடுத்து வரல, நீ தனியா தான் வந்த, தனியா தான் போகணும், ஃபர்ஸ்ட் உடல் உணர்வை விடு அப்படின்றாரு. இதெல்லாம் யார் சொல்ல முடியும், நிராகாரர் தான் சொல்ல முடியும், உடல் உள்ளவங்க சொல்ல முடியாது. இதுல தான் நீங்க வெற்றி அடையணும்ன்றாரு. இதுதான் முக்கியமான விஷயம். முதலில் எந்த தர்ம ஸ்தாபனை ஆனது, பழைய உலகத்தை புதிய உலகமாக யார் வந்து மாத்துறாங்க, பாபா தான் ஆத்மாக்களுக்கு புதிய ஞானத்தை இப்ப சொல்றாரு. அதன் மூலம் புதிய உலகம் ஸ்தாபனை ஆகுது. உங்களுக்கு தந்தை மற்றும் படைப்பின் அறிமுகம் கிடைக்கிறது. இப்ப அப்பா யாரு, இந்த உலகம் எப்படி தோன்றுச்சு, இது எல்லாமே நமக்கு கிடைச்சிச்சு. முதலில் அல்லாவை பற்றி உறுதிப்படுத்துங்க, கடவுள் யாருன்னு புரிய வைங்க. அப்போது அவருடைய ஆஸ்தியை சொர்க்கத்தின் ராஜ்யம் இருக்கவே இருக்கிறது. அல்லானாலே ஆஸ்தி, அவருடைய அல்லாஹ் என்ன கொண்டு வந்தார், சொர்க்க ராஜ்யத்தை கொண்டு வந்தார். தந்தையிடமிருந்து தான் ஆஸ்தி இப்ப கிடைக்கிறது. தந்தையை தெரிந்து கொண்டார், ஆஸ்திக்கு அதிகாரி ஆனார்.
யார் கடவுளை தெரிஞ்சிட்டாங்களோ அவங்க நாஸ்திகர் கிடையாது, ஆஸ்திகர் ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஆஸ்தி கிடைச்சிருச்சு இல்லையா, சொர்க்கம் கிடைச்சிருச்சு. குழந்தை பிறக்கிறது தாய் தந்தையை பார்க்குது, அவ்வளவுதான், உறுதியாகிறது இல்லையா. ஒரு அப்பா அம்மாவுக்கு குழந்தை பிறக்குன்னு அப்பா அம்மா பார்த்துருச்சு, அவ்வளவுதான், இவங்க தான் அப்பா அம்மான்னு புரிஞ்சுக்குது இல்லையா. தாய் தந்தையை தவிர குழந்தை யார்கிட்டையும் போகாது, ஏனெனில் தாயிடமிருந்து தான் பால் கிடைக்கிறது. அதே மாதிரிதான் இப்ப அப்பா கிடைச்சிட்டாரு, அம்மா பிரம்மா பாபா, அப்பா சிவ பாபா. அப்பா அம்மாவை பார்த்தாச்சு, அப்ப அப்பா அம்மா விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அப்பா அம்மாட்ட வந்து பால் கிடையாது. அதே மாதிரி இது கூட ஞானத்தின் பால் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இப்ப ஞான பாலே வந்து சிவன் கொடுக்குறாரு. இந்த ஞானத்தினுடைய பால் நமக்கு கிடைச்சிட்டு இருக்குது. இவங்க தாய் தந்தை அல்லவா. அப்ப சிவன் வந்து அப்பாவாவும் அம்மாவாவும் நமக்கு இருக்கிறார். இவை மிகவும் நுணுக்கமான விஷயங்களாகும். உடனடியாக யாரும் இதை புரிஞ்சிக்க முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நுணுக்கமான பாயிண்ட்ஸ்ன்றாரு. இதெல்லாம் வெளி உலகத்துல இருக்கிறவங்க புரிஞ்சிக்க முடியாது. நல்லது. இனிமையில இனிமையான காணாமல் சென்று கண்டிருக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்காரம். நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உண்மையில உண்மையான தூய்மையான பிராமணரா ஆகணும். சூத்திரர் ஆவதற்கான எண்ணம் மனசுல கூட ஒருபோதும் வரக்கூடாது. அதாவது அந்த பக்கம், அந்த உலகாய விஷயம் பக்கம் போலாமா, அப்படி எட்டி பார்த்துட்டு வரலாமான்னு கூட, பிகேல இருந்து நான் பிகேவா ஆகலாம்னு கூட எண்ணத்துல கூட வரக்கூடாது. பார்வை சிறிதளவும் தவறாக போய்விடக்கூடாது. அப்படிப்பட்ட நிலையை உருவாக்க வேண்டும். 2வது பாயிண்ட், பாபா எதை கற்பித்து கொண்டிருக்கிறாரோ அதை புரிந்து கொண்டு புத்தியில் வைக்க வேண்டும். பாவ கர்மம் செய்யக்கூடிய அசுர பழக்கங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அவற்றை அழிக்க வேண்டும். முயற்சி செய்து செய்து சம்பூர்ண தூய்மை என்ற உயர்ந்த குறிக்கோளை அடைய வேண்டும்ன்றாரு. வரதானம், காரணத்திற்கு நிவாரணம் செய்து கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. இப்ப காரணம் சொல்றோம் இல்லையா, என்னால அது முடியாது இது முடியாது, ஏதாவது ரீசன் சொல்லிட்டே இருக்கேன். அந்த ரீசனுக்கு நிவாரணம் செய்யக்கூடிய, கவலையிலிருந்து பயத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகுக. தற்போதைய சமயம் அல்பகால சுகத்துடன் கூடவே கவலை மற்றும் பயம் என்ற ரெண்டும் இருக்கவே செய்கின்றன. எல்லா பிகேஸுக்குமே, நான் பிகேஸ் விடுங்க, பிகேஸுக்கே இந்த அல்பகால சுகத்தின் மீது தான் இருக்குது ஈடுபாடு. அது கூடவே என்ன வருதுன்னா கவலை வருது, பயம் வருது. என்னாகுமோ ஏதாகுமோ, எதிர்காலம் என்னாகுமோ ஏதாகுமோன்ட்டு பயம், பீதி, கவலை. எங்கே கவலை உள்ளதோ அங்கே நிம்மதியே இருக்காதுன்றாரு. கவலைப்பட்டா யோசிச்சு பாருங்க, தலை மேல ஒரு கூடை இருக்கிற மாதிரி அர்த்தம். கூடையோட சுத்திட்டு இருந்தா எப்படி நிம்மதி இருக்கும்? தலை ஃபுல்லா கூடையை வச்சுன்னு சுத்தினீங்கன்னா எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கவலை இருந்தா நிம்மதியே இருக்க முடியாது. எங்கே பயம் இருக்குதோ அங்கே அமைதியே, சாந்தியே இருக்க முடியாதுன்றார். பயமா இருக்குதுன்னா அங்க அமைதியே இருக்காதுன்றார். எனவே சுகத்துடன் கூடவே இந்த துக்கம் அசாந்தியின் காரணமும் இருக்குது. ஆனால் நீங்கள் சர்வ சக்திகளின் கஜானாவில் நிரம்பிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள். இப்ப வெளி உலகத்துல பாருங்க, அல்ப கால சுகத்துடன் கூடவே அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்க வந்து இப்ப மாடி இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, இருந்தாலும் பயமா இருக்குது. பயம் இருக்குது, யாராவது கொள்ளையடிச்சுன்னு போயிடுவாங்களோ, துக்கம் அசாந்தி இருக்குது வெளி உலகத்துல. ஆனா நம்ம வந்து சர்வ சக்திகளின் கஜானாவில் நிரம்பிய மாஸ்டர் சர்வ சக்திவான் குழந்தைகள். துக்கங்களின் காரணத்திற்கு நிவாரணம் செய்பவர்களே நாம தான். ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வு காண்பவர்கள் நம்ம தான். தீர்வு சுரூபமாக நீங்க இருக்கிறீங்க. எனவே கவலை மற்றும் பயத்திலிருந்து விடுபட்டு நீங்க இருக்கிறீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு முன்னாடி விளையாட வருகிறதே தவிர பயமுறுத்துவதற்காக அல்லன்றாரு. இப்ப மாயா வருதுன்னா மாயா உங்கள்கிட்ட விளையாட வருது, நீங்க அதை மாயாவா புரிஞ்சுக்கிட்டு பயப்படாதீங்க, பெருசா நினைக்காதீங்க மாயாவை. அது சின்னதா தான் இருக்கு, உங்கள்கிட்ட விளையாட வருதுன்றாரு. பயமுறுத்துவதற்காக, அதாவது விளையாட வருது, பயமுறுத்துவதற்காக வரலன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப எந்த பிரச்சனை வந்தாலும் அது சும்மா, இப்போதைக்கு அது சாதாரணமா ஒரு புலி ரூபத்துல, அது காகித புலி மாதிரி வந்திருக்குது. உண்மையிலே அது காகித புலி தான், நீங்க புலியா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்றாரு. மாயா ஒரு பேப்பர் டைகர், அதை பார்த்து பயப்படாதீங்கன்றாரு. ஸ்லோகன், தனது உள்ளுணர்வை சிரேஷ்டமானதாக ஆக்கினீங்கன்னா உங்கள் உலகியல் ஈடுபாடு தானாகவே சிரேஷ்டமானதாக ஆகிவிடும். நம்மளே நம்மளை ஃபர்ஸ்ட் பெருமையா நினைச்சுக்கணுன்றார் பாபா. அந்த எல்லாமே நமக்கு சுவமான்கள் சுயமரியாதை கொடுத்துருக்காரு. நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் சிவசக்தி, நான் எப்பேற்பட்ட ஆத்மா, நான் மூதாதையர் ஆத்மா, என்னதான் உலகமே பார்த்துட்டு இருக்குது. இப்படி நினைங்க. உங்க உள்ளுணர்வை நீங்க சிரேஷ்டமானதா ஆக்கிட்டீங்கன்னா அந்த உலகியல் ஈடுபாடெல்லாம் போதில்ல, அதெல்லாம் தானாகவே சிரேஷ்டமானதாக ஆகிறோன்றாரு. அவ்யக்த சமிஞ்சை, இப்போது ஈடுபாடு அக்னியை மூட்டி யோகத்தின் ஜுவாலா ரூபமாக்குங்கள். சமயத்தின் பிரமாணம் இப்போது அனைத்து பிராமண ஆத்மாக்களையும் அருகில் கொண்டு வந்து ஜுவாலா ரூபத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவை இப்ப செய்யுங்க. பாபா டைம் அனுசாரம் எல்லா பிகேஸும் ஒன்னா சேருங்கன்றாரு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஜுவாலா ரூப வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவை செய்யுங்க. இப்ப அதை செஞ்சிட்டு இருக்கிறாங்க சென்ட்ரல் எல்லாம் 1008
ஆயிரத்தி எட்டு மணி நேரம் சிவனும் நானும்ட்டு ஒரு ஒரு இது செய்றாங்க, யோகா செய்றாங்க எல்லாரும். யாருனாலும் எப்ப வேணாலும் வந்து யோகா பண்ணலாம். அது வந்து நம்ம குறிச்சு வைக்கணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி யாருனாலும் செய்யலாம். அது இப்ப எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. பாபா சொல்றாரு எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து செய்யுங்கன்றாரு. பிராமணர்கள் பிகேஸ், இப்ப பிகே எல்லாம் மூலை முடுக்குல எல்லாம் இருக்கிறோம் இல்லையா, நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஜுவாலா ரூபத்தின் வாயுமண்டலத்தை உருவாக்கும் சேவை செய்யணும். ஒண்ணா சேரணும், சென்டர்ல ஒண்ணா உட்காந்து பண்ணணும் யோகா. அதுக்காக பட்டிகளை நடத்துங்கள், அது தங்களுக்குள் குழுவை உருவாக்கி ஆத்மீக உரையாடல் செய்யுங்கன்றாரு. ஆனால் ஜுவாலா ரூபத்தின் அனுபவம் செய்யுங்க. நீங்க எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒண்ணா உட்காந்து யோகா பண்ணும்போது அந்த ஜுவாலை சுரூபத்தை அனுபவம் செய்யுங்க. அதுல எல்லாரோட பாவமும் அழிஞ்சிரும். அந்த மாதிரி யோகா பண்ணோம்னா பாபாவுடைய சக்தி இறங்கும். எல்லா பிகேஸும் சேர்ந்தா எப்படி இருக்கும், டோட்டலா பாபாவுடைய சக்தி இறங்கும், எல்லாருடைய பாவமும் அழிஞ்சிரும். இந்த சேவையில் ஈடுபட்டு விடுவீர்களானால் சிறு சிறு விஷயங்கள் கூட சகஜமாக மாறிடும்ட்டு பாபா சொல்றாரு. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ரொம்ப நன்றி பரிவார்.